வச்சுட்டு வந்துட்டேன்னா இப்ப 40 மாடி ஏறிட்டு மறுபடியும் இறங்கி சாவிக்கு கீழே வரணும்னா எவ்வளவு பெரிய வேதனை. தப்பா நினைக்காதீங்க. இவர் சொன்ன ஆட்கள் யார் யாரு? புண்ணிய பூமிகளை வலம் செய்ததுக்காக சாவியை ஒண்ணு மேல அனுப்ப முடியாது. நீ இறங்கி வந்து திரும்பி வாங்கிட்டு தான் போனோம். அப்ப இவ்வளவு நாள் நாம ரிலிஜனை பத்தி வச்சிருக்கிற அபிப்பிராயம், அதனாலதான் வள்ளலார அந்த வழக்கமான லிஸ்ட்ல சேர்க்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். எது வழக்கமான லிஸ்ட்? அந்த 63ல 12ல நீங்க இதுவரைக்கும் வச்சிருக்கிற லிஸ்ட்ல அவர் சேர்க்காதீங்கோ. ஏன்? இவங்க எல்லாம் மேல போனாலும் திரும்பி வருவாங்கன்ட்டார் அவர். நீ இது ஒரு ஸ்டேஜா? மேல போனாலும் ஏன் திரும்பி வருவாங்க? ஜீவகாரிங்கிற திறவுகோல் கையில கிடைக்கல அப்படின்னா மோட்ச வீட்டுக்கு போனா கூட அவங்களால திறந்துக்கிட்டு உள்ள போக முடியாது, திரும்பி அவங்க கீழே வருவாங்க அப்படின்னா அவரை நீங்க அதோடைய பிராண்ட் அம்பாசிடரா எப்படி சார் ஆக்க முடியும்? இப்ப யாரோடையும் சண்டை போடுறது என் நோக்கம் இல்ல. ஆனா சில பேருக்கு சில விஷயம் புரியவே மாட்டேங்குது. இப்ப அவங்களுடைய நோக்கம் வள்ளலாறு பெருமைப்படுத்துறதா, இல்ல வள்ளலாருக்கு தனியா ஒரு சிறப்பு வந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்றதா? பி பிராங்க். அதாவது எல்லாரையும் மாறிய வழக்கமான சமய ஞானிகள் லிஸ்ட்ல வள்ளலார் இல்ல. இப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப அவரை சைவர்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, எனக்கு தெரியாது. வள்ளலார் எழுதி வச்சிருக்க உயில்ல சொல்லக்கூடாது. வள்ளலார் எழுதி வச்சிருக்கிற உயில்ல அதை சொல்லக்கூடாது. பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. நான் சைவ சமயத்து மேல எவ்வளவு பற்று வச்சிருந்தேங்கிறத சொல்ல முடியுமா யாராவது? அவரே சொல்றார், நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? நீங்க அதுக்கப்புறம் விபூதி போடுவேன்னு பிடிவாதம் முடிச்சா, நான் சைவ சமயத்துல வச்சிருந்த பிடிப்பு போயிருச்சுங்கிறார். இங்க உள்ள நுழையும் போது கூட பார்த்தேன், விபூதி போட படம் தான் வச்சிருக்கிறீங்க. எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. அவரு நான் விபூதி போடுறேன், அது வேற விஷயம். நான் இன்னும் அங்க போல. ஆனா அவர் போட மாட்டேங்கிறார், அவரையே போட வைக்கிறீங்க. இவ்வளவு நாள் நான் போட்டது சரியில்லைன்றாரு. ரொம்ப கவனிக்கணும் நீங்க. ஏன்னா நான் திரும்பி வர வேண்டியிருக்கும் அப்படின்ற இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு என்று அளவு சொல்லி முடியாதது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அந்த லட்சியமே எனக்கு போயிடுச்சு. அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறு வேண்டியதில்லை. என்ன சாட்சி? நான் சொல்லி இருக்கிற திருவுருட்பாவில் இருக்கின்ற சோஸ்திரங்களே போதும். நான் பாடி இருக்கிற பாட்டெல்லாம் போறாதா? சைவ சமயத்துல எவ்வளவு எனக்கு அன்பு இருந்ததுன்னு அந்த தோத்திரங்களையும் மற்றவர்கள் சோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லி இருக்கும். ஏன் இவ்வளவு மிகுந்த மன அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு இவ்வளவு மன அழுத்தம் அப்போது இருந்ததென்றால், இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது சார். அவர் சொல்றார், என்ன சொல்றார்? அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. எனக்கு அற்ப அறிவாக இருந்தது. அவருடைய வார்த்தை இது. நீங்க எப்படி மாத்துவீங்க அது? நாம் அப்ப சொன்னதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்னு அவர் எழுதுறாரு. உயில் எழுதி வைக்கிறோம், மூத்த மகனுக்கு எழுதுறோம். அன்னைக்கே நம்மளை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். உடனே உயில மாத்திட்டான். என்ன பண்ணலாம்? வேற யாரும் ஒருத்தன் பேர்ல எழுதலாம். அவன் சொன்னா நானே கூட வந்திருந்து அனுப்பி வைக்கிறேன்றான். அப்ப கடைசியா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வரலாறு சொன்னாங்க பாத்தீங்களா? அவர் ஒரு மகா உன்னதமான மனிதர். எல்லாத்தையும் சேர்மன்ட்ட கொடுத்து